திமுக எம்பி கதிரானந்திற்கு தொடர்புடைய இடங்களிலிருந்து எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டது என அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்தின் காட்பாடி வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி மற்றும் அவருக்கு நெருக்கமான பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான இடங்கள் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் வேலூர் தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது அவரது வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனையில் கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவருக்கு நெருக்கமான பூஞ்சோலை சீனிவாசனுக்கு தொடர்புடைய இடங்களிலிருந்து சுமார் 11 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே மேற்கூறிய அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. இருப்பினும் அது குறித்து அமலாக்கத்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் ரெய்டில் கைப்பற்றப்பட்டவை குறித்து அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி கதிரானந்திற்கு சொந்தமான கல்லூரியில் இருந்து 13.7 கோடி ரூபாயும் அவருடைய வீட்டில் உள்ள லாக்கரிலிருந்து 75 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட நகர்வுகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒருபுறம் பேசுபொருளாகி இருக்கிறது.